தோழர்களுக்கு வணக்கம். 1935ஆம் ஆண்டு அக்டோபரில் அம்பேத்கர் ஒரு பரபரப்பான உரையாற்றினார். யோலா என்னும் இடத்தில் நடந்த பஞ்சமர்களின் மாநாடு அது. வைதீக இந்து மதம் தமது மக்களை படுத்திய பாடு கண்டு தீண்டாமை கொடுமையின் விதவிதமான வடிவங்கள் கண்டு வெறுப்புற்று அவர் இந்த அறைகூவலை விடுத்தார். இந்து மதத்திலிருந்து விலகி வேறு ஏதாவது ஒரு மதத்திற்கு போய்விடுமாறு அவர் தாழ்த்தப்பட்டவர்களை கேட்டுக்கொண்டார். இன்னொரு மதத்தை தேர்ந்தெடுக்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறும் அங்காவது முழு சமத்துவம் உண்டா என்று உறுதி செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். ஆனால் வேறு எந்த மதம் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரை ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று மட்டும் சத்தியம் செய்கிறேன் என்றும் ஆவேசமாக குறிப்பிட்டார் அம்பேத்கர். நாடெங்கும் இந்த வைதிகரின் மத்தியில் பஞ்சமர்களின் மத்தியிலும் வெவ்வேறு வகையான அதிர்வுகளை ஏற்படுத்தியது. தமிழகத்தின் பஞ்சமர் குல தலைவராகிய இரட்டமலை சீனிவாசன் அம்பேத்கரின் இந்த ஆலோசனையை ஏற்கவில்லை. பிற மதங்களுக்கு மாறுவது என்பது ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் எண்ணிக்கை பலத்தை குறைக்கும், அடக்குமுறையாளர்களை உற்சாகப்படுத்தும், மாறாக எண்ணிக்கை பலத்தை தக்க வைத்து கொண்டு தங்களின் உரிமைகள் மற்றும் உரிமைகளுக்காக வீரமிக்க போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா 16/10/1935 இது வந்தது. இது எழுதியது. இந்த விஷயத்தில் பெரியாரும் எதிர்வினையாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் கவிஞர் கருணானந்தம். அது சுவையானது. தயவுசெய்து அவசரமாக முஸ்லிம் மதத்துக்கு மாறிவிடாதீர்கள். உங்களவர்களில் குறைந்தது 10,000 பேரையாவது முஸ்லிம் ஆகிவிட்ட பிறகே நீங்கள் இஸ்லாம் ஆகுங்கள் என்று 1935 அக்டோபர் 20ஆம் தேதி தந்தி செய்தி அனுப்பினார். 1,00,000 பேரையாவது மாற்றிவிட்ட பிறகே மதம் மாறச் சொன்னதாக பின்னாளில் பெரியார் கூறியிருக்கிறார். 1936 ஜனவரியில் நடைபெற்ற சென்னை சிறுமேரை சங்கம் விழாவில் பேசும்போது பெரியார் இதை பற்றி கூறினார். மற்றும்